ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/1/2026 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டின்னா மாயா அவங்கள மறுபடியும் திவால் ஆக்கிடும். இல்லை சேமிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ அப்போ ஒரு அடியிலும் ஸ்ரீமத் என்னது? பாபா நினைவு. உங்களுடைய கண்கள் ரொம்ப ஏமாத்துது, அதனால் அதன் மீது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ கண்கள் ஏமாத்துதுன்றது அப்போ காமத்துக்காக சொல்கிறது. ஆனால் இப்போ மொபைல் ஃபோனும் அப்படித்தானே இல்லையா? ஏதோ ஒன்று பார்க்க போய் அது பாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணி நேரம் போகிறதே தெரியாது. நேரமும் போயிடும், ஆத்மாவுடைய வருமானமும் போயிடும், அந்த மனநிலை எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மாயையுடைய இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ரூபம். ஸோ அப்போ பாபா நினைவில் இருக்கிறேன்னா, பாபா சொல்கிற விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை வேறு எதையோ பார்க்குறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேள்வி: எந்த குழந்தைங்களை மாயை பாவகர்மம் செய்ய வைக்குது? எந்த குழந்தைங்க இந்த யஜ்யத்தில் தடை ரூபம் ஆயிடுறாங்க? பதில்: யார் தன்னுடைய அகங்காரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக நிறைய பாவக்காரியங்களை செய்ய வச்சிடுது மாயா. ஏன்னா அகங்காரம் கொண்டவர்கள் முரளி கூட படிக்கிறதில்ல. என்னமோ பாபாவுக்கு தெரியாததை விட நமக்கு அதிகமாக தெரியுன்ற அளவுக்கு இல்லையா? பாபாவுக்கு தெரிகிறது எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுன்ற அகங்காரம் இருக்கிறவங்க தானே படிக்காமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி தப்பு செய்ய வச்சு தான் மாயா அவங்கள ஓங்கி அரைஞ்சி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மாற்றிடுது. யார் தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி பொருளை பேசி தன்னுடைய புத்தியில் குப்பையை சேர்த்துக்கிறாங்களோ அவங்க இந்த யஜ்யத்துக்கு தடை ஆகிடுறாங்க. ஸோ இந்த பழக்கங்கள்லாம் ரொம்ப தவறான பழக்கங்கள் அப்படிங்கிற முரளி ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா சொல்லியிருக்கிறார், இங்கே எந்த நினைவில் உட்காரணும்? அந்த ஒருவர் தான் எனக்கு அப்பாவாக, டீச்சராக, பரம குருவாக இருக்கிறார்ன்ற நினைவில் உட்காரணும். பாபாவை நினைக்கிறதன் மூலமாகத்தான் நாம் தூய்மையாகி தூய்மையான கண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு உணர்ந்திருக்கிறீங்க. அந்த தூய்மையான உலகத்திலேருந்து தான் நம்ம கீழே இறங்கி வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் சதோ பிரதானமாகத்தான் இருந்தோம். பிறகு சதோ ரஜோ தமோ நிலையை கடந்து இப்போ தமோ பிரதானமாகி இருக்கிறோம், விழுந்து இருக்கிறோம். இப்போ ஏறுவதற்காக சங்கமயுகத்துக்கு வந்துட்டோம். இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் எல்லாத்திலிருந்தும் விலகிட்டீங்க. ஒரு சிவபாபாவுடைய நினைவில் மட்டும் நிலைச்சி இருக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த பரந்தாமத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம். இல்லை, நினைவில் இருக்க பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொன்னது நடந்துட்டு இருக்குது. ஸோ சிவாலயம்ன்றது பரந்தாமத்தையும் குறிக்கும், சொர்க்கத்தையும் குறிக்கும். நீங்கள் சிவபாபாவே நினைக்கல அப்படின்னா அப்போ பரலோக ராஜ்யம் தூரமாக போயிடுது. பரலோகன்றது பரந்தாமம், ராஜ்யம்ன்றது சொர்க்கம், ரெண்டுமே தூரம் போயிடுது. ஸோ பிறகு தண்டனையும் அனுபவிப்பீங்க, தூரமாகவும் போயிடுவீங்க. பாபா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா? அவர் திரும்ப சொல்கிறதை எல்லாம் நீங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயலால் தூய்மையாகணுன்றார். இந்த கண்கள் உங்களை ரொம்ப ஏமாத்துது, அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யோகம் டிரான்ஸில் போகிறது ரெண்டும் முற்றிலும் தனித்தனி இல்லையா? டிரான்ஸில் போகிறது யோகா கிடையாது, நினைவு தான் யோகா. சுய நினைவோடு நினைக்கிறது யோகா. டிரான்ஸுன்றது சுயநினைவு இழந்து பார்க்குற காட்சி, அது யோகா கிடையாது. ஸோ நீங்கள் கண்கள் திறந்தபடியே பாபாவை நினைக்கலாம். ஆனால் டிரான்ஸ் யோகா கிடையாது. யாராவது டிரான்ஸில் போகிறாங்கன்னா அங்கே யோகமும் கிடையாது, ஞானமும் கிடையாது.
ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸில் போகிறவங்கள மாயை ரொம்ப பாதிக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை, ஒரு விதத்தில் பக்தி மார்க்கத்தின் லட்சியமாக அது இருந்தது. நமக்கு அது லட்சியம் கிடையாது. ஸோ பாபாவுடைய நினைவு நியமப்படி இருக்கணும். ஏதாவது பாவக்காரியங்கள், சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செஞ்சிங்கன்னா உங்களை மாயை தலைகீழ விழ வச்சிடும். அதனால் உங்களுக்கு ட்ரான்ஸில் போகணுன்ற ஆசை ஒருபோதும் இருக்கக்கூடாது. எல்லா விதமான ஆசைனா என்னென்ன தெரியாதவர்களாக மாறிடணும். இச்சா மாத்திரம் அவித்யான்னுவாங்களே, அப்படின்னு அர்த்தம். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எதையும் கேட்காமலே உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் பாபா இப்போ நிறைவேற்றுறார். ஆனால் எப்போ நிறைவேற்றுவார்? அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதான். நீங்கள் அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். கட்டளைகளை மீறுறீங்க, தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நரகத்தில் மீண்டும் 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 விழற மாதிரி ஆகிடும். ஏன்னா நடந்தது மீண்டும் மீண்டும் நடக்கும் இல்லையா? அதுதான் நிரந்தர நரகத்தில் தள்ளுகிறேன்ட்டு குரானில் இருக்கும். முதலை யானையை சாப்பிட்டதாக பக்தி மார்க்கத்தில் கதை சொல்கிறாங்க இல்லையா? அது யாருடைய நினைவார்த்தம்? யார் இந்த ஞானத்தை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு போகெல்லாம் கொடுத்தாங்களோ பாபாவுக்கு, அவங்க இப்போ இல்லை. மாயன்ற முதலை அவங்கள விழுங்கிடுச்சு. காரணம், பாபாவுடைய சட்டங்களை அவங்க மீறினாங்க. அதனால் இங்கேருந்து விட்டுட்டு போய் முழுக்க முழுக்க மாயையுடையவர்களாக மாறிட்டாங்க. தேவதை ஆகிறதுக்கு பதிலாக அசுரர்களாகிட்டாங்க. அதனால தான் இந்த பாதையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்லையா? பாபா குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸ்ரீமத்தை ஒருபோதும் அவமரியாதை பண்ணக்கூடாது, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அசுர குணங்களை அசுர வழிகளை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகத்தான் நீங்கள் இறங்கும் மார்க்கத்திலே வந்தீங்க. எவ்வளோ உயரத்தில் இருந்து இப்போ எங்கே பாதாளத்தில் விழுந்திருக்கிறீங்க பாருங்கள். இப்போவுமே நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலை, அலட்சியமாகவே இருக்கிறீங்கன்னா உங்கள் பதவி எல்லாம் முற்றிலும் அழிஞ்சிடும். பாபா நேற்று கூட புரிய வச்சார், ஸ்ரீமத் இல்லாமல் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டிஸ்சர்வீஸ் நடந்துடும். நீங்கள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸ்ரீமத்தை மீறி காரியம் செஞ்சீங்க, ஸ்ரீமத்தை படி நடக்காமல் இருந்தீங்கன்னா. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே பாபா தாய்மார்களை தான் கருவியாக ஆக்கியிருந்தார். ஏன்னா தாய்மார்களுக்குத்தான் ஞான கலசம் கொடுக்கப்படுது. வந்தே மாதரம்னு சொல்கிறாங்க இல்லையா? பாபா தாய்மார்களின் குழுவை உருவாக்கி அனைத்தையும் அவர்கள்கிட்ட ஒப்படைச்சார். ஸோ பெண் குழந்தைங்க நம்பகத்திற்குரியவர்கள். ஏன்னா ஆண்கள் தான் திவாலாயிடுறாங்க. அதனால் தாய்மார்களின் தலையில் பாபா ஞான கலசத்தை வைக்கிறார். இந்த ஞான மார்க்கத்தில் தாய்மார்கள் கூட திவாலாயிடுறாங்க. யார் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆக வேண்டியவர்களோ அவங்க கூட மாயையினால் தோற்கடிக்கப்பட்டு திவாலாயிடுறாங்க. ஸோ இங்கே ஆண்களும் பெண்களும் திவாலாயிடுறாங்க. ஆனால் வெளியில் ஆண்கள் மட்டும்தான் திவாலாகிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். எத்தனை பேர் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திவால் ஆகிட்டாங்க, அனைத்தையும் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். பாபா உட்கார்ந்து புரிய வைக்கிறார், பாரதவாசிகள் முற்றிலும் திவால் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு மாயா சக்திசாலியாக இருக்குது. அவங்க என்னவாக இருந்தாங்க, எங்கேருந்து முற்றிலும் விழுந்தாங்கன்றதை கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்கே ஏறிட்டு இருக்கும்போதே ஸ்ரீமத்தை மறந்துடுறாங்க.
தன்னுடைய வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் திவால் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? ஸோ வெளியில் கடனாளியாகி பிறகு 5-7 வருஷம் கழித்து பழைய நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் கடனாளி ஆயிட்டீங்கன்னா 84 பிறவிக்கு கடனாளி ஆகிடுறீங்க. உயர்ந்த பதவி அடையவே முடியாது. திரும்ப 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 கடனாளியாகவே இருப்பீங்க. ஏழை குடும்பத்திலே பிறப்பீங்க. நிறைய மகாரதிகள் நிறைய பேரை தூக்கி விட்டாங்க ஞானத்தை கொடுத்து. ஆனால் அவர்களே இப்போ இல்லை. தூக்கி விட்டால் மகாரதிகள் காணாமல் போயிட்டாங்க, திவால் ஆயிட்டாங்க. ஏன்னா இங்கே பதவி மிக உயர்ந்த பதவி இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா உச்சத்திலிருந்து போத்துன்னு விழுந்து இறந்துடுவீங்க. கோயில் கோபுரத்துலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எல்லாமே நம்முடைய கதை தான் இல்லை. கோபுரத்து உச்சத்தில் போய் வைக்கிறார், அங்கேருந்து விழுந்துடுறீங்க எச்சரிக்கையாக இல்லாததுனால. மாயா முழுவதுமாக உங்களை விழுங்கிடுது. அதனால் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குழுவை உருவாக்கிட்டு உங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுல எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் பாபாவோடு புத்தியை இணைக்கணும். அதன் மூலமாக தான் சதோபிரதானமாக முடியும். பாபாவுடையவர் ஆன பிறகு பாபாவிடம் யோகம் இல்லாமல் ஸ்ரீமத்தை மீறுறீங்க அப்படின்னா முற்றிலும் விழுந்துடுறீங்க. ஏன்னா அங்கே அந்த தொடர்பு துண்டிக்கப்படுது. ஒருவேளை தொடர்பு துண்டிக்கப்படுது, பாபா நினைவு கட்டாகுது அப்படின்னா ஏன் மாயா என்னை இப்படி தொல்லைப்படுத்துதுன்னு செக் பண்ணுங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்து அந்த முடிவை ஸ்திரமாக ஃபாலோ பண்ணி வெளியில் வரணும் இல்லை. பகுத்தறியும் சக்தியும் முக்கியம், அதை உறுதியாக ஃபாலோ பண்ணுறதும் முக்கியம். உங்களை முழுசாக பாபாவோடு இணைக்கணும். அதற்கான முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எப்படி உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகும்? எப்பெல்லாம் பாவ காரியங்கள் செய்கிறீங்களோ அப்போ பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடுது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை சாதாரண பேட்டரியை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இரும்பு வைக்க மாட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிடும்ன்ட்டு. இங்கே கலியுகத்தின் எல்லா விஷயங்களும் ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடியது. அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருக்கணும். அப்போ தான் சார்ஜு இறங்காது, ஏறவும் செய்யும். பாபா நினைவு கட்டானாலே சார்ஜ் இறங்கிடும். ஸோ அப்போ ஏறிக்கிட்டு இருக்கும்போதே விழுறீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து பாபாவுடையவராக ஆனாங்க, பட்டிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாங்க? விழுந்துட்டாங்க. காரணம் பழைய உலகத்தை நினச்சிட்டாங்க. பழைய உலகத்தின் விஷயம், குணம் இது ஞாபகம் வந்துடுச்சு, விழுந்துட்டாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் திரும்பி பார்க்காம போன லோத்து குடும்பத்துக்கிட்ட கடவுள் சொல்லுவார், நான் இந்த நகரத்தை அழிக்க போகிறேன், திரும்பி பார்க்காம போன்ட்டு. அவங்க மனைவி பார்ப்பாங்க, அப்படியே நின்றுவாங்க. ஸோ நம்மளுடைய கதை இது. பாபா சொல்கிறார், நான் எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களாக இப்போ உங்களை மாற்றுறேன். அதனால் இந்த பழைய அழுக்கான உலகத்தில் உங்களுடைய புத்தியை இணைக்காதீங்க, உங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க. உங்களுடைய மனசு சொர்க்கத்தோடு மட்டும் இணைஞ்சு இருக்கட்டும். இதுக்கு கண்டிப்பாக முயற்சி தேவைப்படும். ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுனா சாதாரண விஷயமா? கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் இல்லையா? இங்கே முயற்சின்றது பாபாவை நினைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த ஒரு தந்தையோட மட்டும் உங்களுடைய புத்தி யோகம் இணைந்து இருக்கட்டும் எப்போவுமே. இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். ஸோ இந்த பழைய உலகத்தை மறக்கிறீங்க, ஓகே. ஆனால் எதை நினைக்கணும்? சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைக்கணும்.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நடந்தாலும் சரி, சுற்றினாலும் சரி, உட்காந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எல்லையற்ற சந்தோஷம் நிரம்பிய சொர்க்கத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப அற்புதமானதும் கூட. நிறைய பேர் தன்னுடைய கடந்த காலத்தை நினைக்கிறாங்கல்ல, சந்தோஷமான அந்த குழந்தை பருவத்தை நினைக்கிறாங்களோ, இருக்கிறதுல பயங்கர சந்தோஷமானது அது சொர்க்கம். ஸோ அதை நினைங்க. ஸோ எப்போ பாபா கொடுக்குற வழிமுறைக்கு எதிராக நீங்கள் போகிறீங்களோ அப்போ உங்களுடைய பதவி முழுக்க முழுக்க அழிஞ்சிடுது. ஏன்னா நீங்கள் சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. எல்லோரும் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகணும். ஏன்னா இது திரும்ப போகிற பிரயாணம் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. மீண்டும் அந்த பரிசுத்த நிலையை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொர்க்கம் நரகமாகவும், நரகம் பிறகு சொர்க்கமாகவும் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. பாபா இங்கே உங்களை சுயதர்சன சக்கரதாரியாக ஆகி உட்கார சொல்கிறார். இந்த நினைவில் இருங்க. ஸோ இந்த சக்கரத்தின் நினைவிலும், பாபாவின் நினைவிலும், சொர்க்கத்தின் நினைவிலும், பரந்தாமத்தின் நினைவிலும் சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த காலச்சக்கரத்தில் நாம் பல முறை சுற்றி வந்திருக்கிறோம். நாம் இப்போ ஸ்வதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறோம். இதன் மூலமாகத்தான் மீண்டும் நாம் தேவதை ஆகிறோம். உலகத்தில் யாருக்கும் தேவதை ஆகிறதுக்கான இந்த ரகசியம் தெரியாது. தேவதைகள் இந்த ஞானத்தை கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஞானமும் கிடையாது. இந்த ஞான சங்க முழங்கிறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னொன்று, அவங்க ஆல்ரெடி தூய்மையாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த நினைவார்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சங்கு சக்கரம் தானே விஷ்ணுவுக்கு கொடுக்குறாங்க. அவர் ஆல்ரெடி தூய்மை ஆகிறதுக்கான ஆயுதம் இது. அவங்க தான் ஆல்ரெடி தூய்மை ஆயிட்டாங்களே. அதனால் இதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்போ இருவரும், அதாவது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம், அதுதான் 4 கைகள் கொண்ட சதுர்புஜ விஷ்ணுவாக காட்டுறாங்க. நமக்கும் அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. படத்தில் கொடுக்கறது கிடையாது. ஆனால் உண்மையிலே நம்ம தான் வச்சுருக்குறோம். ஆனால் படத்தில் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நாம் இன்றைக்கி தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். நாளைக்கே மாயா உங்களை விழுந்துடுறீங்க. ஸோ அதனால தான் தேவதைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க ஸ்திரமாக அந்த நிலையில் தூய்மையாகவே இருக்கிறதுனால. பாபா உங்களை தேவதையாக்குறார். மாயா உங்களை அசுரர்களாக மாற்றுது. மாயா பல விதத்தில் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்குது. டெஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பாபா அனைத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது தான் நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து எப்படி விழுந்திருக்கிறீங்கன்னு உங்களால் உணர முடியுது இல்லையா? அந்த முரளி கேட்க சில சமயம் விழும்போது தான் பாபா முரளியே புரியும். ஓ, இதை தான் பாபா சொன்னாரா அப்படின்ட்டு. ஸோ அப்போ சொல்லும்போது தான் நம்ம புரிஞ்சுருக்குறோம், ஆமாம் விழுந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ பாவம் நிறைய ஆத்மாக்கள் பாபாவுடைய பண்டாரால இருந்து நிறைய சேர்த்து வச்சிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை சொல்கிறார் இல்லையா? சிவபாபா பண்டாராலேருந்து இந்த ஞானத்தை ஃபுல்லாக தனக்குள்ளே நல்ல தாரணை பண்ணியும் சில சமயம் மாயைக்கிட்ட தொத்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற. நீங்கள் சிவபாபாவுடையவரை ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஏன் அவரையும் அவர் சொன்ன எச்சரிக்கையும் ஏன் மறக்கிறீங்க?
எச்சரிக்கையை மறந்தாலே அவரையும் மறந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவரை மறக்கிறதன் மூலமாக தான் எச்சரிக்கையை மறக்கும் இல்லையா? பாபாவும் அவர் கொடுக்குற வழியும் தனித்தனி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். பாபானாலே அந்த வழியும் சேர்ந்து தான் இருக்குது. அதை தான் சொல்லுவார், நான் முரளி படிக்கலை, ஆனால் நான் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது பாபான்னா நான் நம்ப மாட்டேன்றார். பாபா சொல்கிற விஷயமே உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் பாபா மேலே அன்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடம்பு கிடையாது, அப்புறம் எதை வச்சு அன்பு வைக்கிறீங்க? தான் சார் சிவபாபாவுடையவர் ஆன பிறகு எதுக்கு அவரை மறக்கிறீங்க? ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான். நினைவின் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நினைக்க நினைக்க தூய்மை ஆகிறோம், தூய்மை ஆக ஆக சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போய் நெருங்கிட்டு இருக்கிறோம். யோகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். இந்த ஞானத்தோடு தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்க, அப்போ தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு என்னை கூப்பிட்டீங்க. நினைவு யாத்திரை நீங்கள் தூய்மையாகி உயர்ந்த பதவி அடையிறதுக்காகத்தான் இருக்குது இல்லையா? நினைவு யாத்திரையின் மூலமாக தான் தூய்மையாகி உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாபாவை விட்டுட்டு போனவங்க கூட கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. சிவாலயம், பரந்தாமமும் சரி, சொர்க்கமும் சரி வந்துடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஞானம் கேட்டிருக்கிறாங்களே, அதோடைய பலன் இல்லாமல் போயிடாது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஞானத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறவங்க தான் சத்தியுகத்தின் தொடக்கத்துக்கு வர முடியும். ஏன்னா அந்த ஞானம் ஒரு ட்ரெயின் மாதிரி, அது பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் ட்ரெயின் போகுது சொர்க்கத்துக்கு. விட்டிங்கன்னா எங்கே விட்டிங்களோ அங்கே நின்றுக்க வேண்டியது தான். ஸோ அதை தான் முழு ஞானத்தை எடுக்கணும், அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ என்ன பதவி அடைவதற்கு அவங்க தகுதியாக ஆனாங்க, அதாவது அவங்க என்ன பதவி வேணாலும் அடையலாம் எடுத்த ஞானத்துக்கு ஏற்ப, ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒரே ஒரு தடவை அப்பாவை நினச்சிட்டா கூட கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் உயர்ந்த பதவி மட்டும் அடைய முடியாது, அதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் சொர்க்கத்தின் பேரை கேட்டே சந்தோஷம் ஆகிடக்கூடாது. அதான் நம்ம தான் சொர்க்கத்துக்கு வந்துடுவோமே அப்படி சந்தோஷமாகிடக்கூடாது. நீங்கள் ஃபெயிலான பிறகு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த பதவியை வச்சு சந்தோஷப்படக்கூடாது. அது சொர்க்கம்தான், இருந்தாலும் நிறைய பதவியில் வித்தியாசம் இருக்குது. அங்கே ஒரு வேலைக்காரனாக நான் இருக்கிறேன் அல்லது சுத்தம் செய்கிறவனாக இருக்கிறேன்ற அந்த உணர்வு இருக்கும். அது உங்களுடைய சந்தோஷத்தை குறைக்கிது தானே இல்லையா? ராஜாவுக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன்ற உணர்வு இருக்கும், அது சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் தானே. சூப்பராக சொல்கிறார் இல்லையா? எப்படி அங்கே சந்தோஷத்தில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு இன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க. இறுதியில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்ற காட்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதவி அடையிறதுக்கு ஏற்ற என்ன பாவத்தை நான் செஞ்சேன்றதும் உங்களுக்கு காட்சி கிடச்சிடும். என்னால் ஏன் இளவரசன் ஆக முடியல அப்படின்ற காட்சி கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போவே நான் எங்கே போயிட்டுருக்கிறேன், காட்சி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே நான் இருக்கிறதுக்கு என்ன பதவி கிடைக்கும், இப்போ என்ன பதவியை நோக்கி போகிறேன், கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்கிறதன் மூலமாக பல கோடி மடங்குக்கு அதிபதியாக நீங்கள் ஆவீங்க. ஒவ்வொரு அடியிலும் அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். எச்சரிக்கை தான் இங்கே முக்கியமான பாதுகாப்பு கவசமே. எச்சரிக்கை இல்லைன்னா உங்களால் பல கோடி மடங்கு அதிபதியாக ஆக முடியாது. தேவதைகள் தாமரை மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அல்லது தாமரையை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்போவுமே கோயிலில். ஸோ தேவதைகளுடைய அந்த பதவியில் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லோரும் அங்கே தூய்மையாக இருப்பாங்க, ஆனாலும் பதவியில் வித்தியாசம் இருக்குது. இப்போ கூட இந்த கலியுகத்தில் கூட எத்தனை விதமான பதவிகள் இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு பகட்டாக இருக்கிறாங்க.
அது எல்லாமே தற்காலிக சந்தோஷம். பாபா சொல்கிறாரு, உயர்ந்த பதவி அடைவீங்களான்னா நீங்கள் எல்லோரும் கை தூக்குறீங்க. அப்போ கண்டிப்பாக அதற்கேற்ப முயற்சியும் பண்ணணும் இல்லை? ஏன்னா அப்படி ஆர்வமாக கையை தூக்கின நிறைய பேர் மாயா முடித்து அனுப்பிச்சிடுது. பிறகு மற்றவர்கள் கேட்குறாங்க, இவங்க தான் தேவதையாக போகிறாங்களா? விட்டுட்டு போயிட்டாங்களே, முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக விட்டுட்டு போயிட்டாங்களே. அதான் பாபா சொல்கிறார், கையை தூக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மற்றவர்களுக்கு இதை புரிய வைக்கிறது கூட ஈஸி. அதை ஃபாலோ பண்ணுறதுல தான் முயற்சி இருக்குது. சில மகாரதிகள் கூட மற்றவர்களுக்கு ஞானத்தை அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டே காணாமல் போயிட்டாங்க. மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சுட்டு தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. எச்சரிக்கை உணர்வு இல்லாததுனால விகாரத்தில் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உள்நோக்கு முகமுடையவராகி என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? மனசில் பாபா மட்டும்தான் இருக்காரா, வேறு எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, ஒரு படகுல ஒரு சின்ன ஓட்டம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகு மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன வீண் எண்ணம் வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வீண் எண்ணம், விகார எண்ணம் எல்லாம் வந்து சுத்தமாக பாபா விட்டு போகிற மாதிரி பண்ணிவிடும். ஸோ உள்நோக்கு முகமாகி பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் என்னுடைய அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறாரு. நான் என்னுடைய இனிமையான வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். பாபா கிட்ட ஞானமும் இருக்குது, யோகமும் இருக்குது. அதேமாரி குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளேயும் இந்த ரெண்டும் இருக்கணும். நமக்கு சுயம் சிவபாபாவே வந்து சொல்லி கொடுக்குறாருன்றதை புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதனால் இது ஞானமாகவும் ஆச்சு, யோகமாகவும் ஆச்சு. இல்லையா, நினைவு இல்லையா, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது பாபான்னு நினைக்கும்போது யோகாவாயிடுது. இந்த ஞானமும் யோகமும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமாக. இந்த வெறும் ஒலிப்புள்ளியாக நான் நினைக்கிறேன்றது இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்றதை நினைக்கணும், சொல்லி கொடுக்கறது பாபான்றதையும் நினைக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஸோ அதனால் சிவபாபாவை மட்டும் நான் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கிறேன், ஞானத்தை மறந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஞானத்தோட பாபாவை நினைக்கிறது தான் யோகம். ஸோ இங்கே பாபா உங்களுக்கு யோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஞானத்தை மறக்கிறாரா என்ன? ஸோ இந்த முழு ஞானமும் அவருக்குள்ளே இருக்குது. குழந்தைங்களுக்குள்ளேயும் இந்த ஞானம் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் படிக்கணும். என்ன காரியம் நான் செய்கிறேனோ அதை பார்த்து பிறரும் செய்வார்கள் அப்படிங்கிறதுல கவனம் வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். இல்லையா, நான் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் செய்கிறத பார்த்து செய்வாங்க அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். அதாவது என்னுடைய செயல் மூலமாக நான் ஞானத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். நான் முரளியை படிக்கலைன்னா மற்றவர்களும் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலையும் கவனம் கொடுக்கணும். நான் துர்கதியை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னா என்னை பார்த்து மற்றவர்களும் துர்கதியை நோக்கி போவாங்க. ஸோ அப்போ மற்றவர்கள் விழுவதற்கு நான் கருவியாகிடுவேன். அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? மற்றவர்களை உயர்த்துறதுக்கு தான் பாபா நம்மளை கருவியாக சொன்னார், விழ வைக்கிறது கிடையாது. நிறைய குழந்தைங்க முரளி படிக்கிறதே கிடையாது, தப்பான அகங்காரத்தில் இருக்கிறாங்க. மாயை உடனடியாக அவங்கள தாக்கிடும். ஏன்னா முரளியில் தான் இந்த ஆயுதம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இத்தனை வருடம் கழித்து படிக்க தான் ஒரு விஷயத்துக்கோ இதுதான் அர்த்தமானே தெரியும். முரளி சுத்தமாக படிக்கலைன்னா என்ன புரியும்? 7 நாள் கோர்ஸுன்றது முரளி படிக்கிறதுக்கு வெறும் அறிமுகம் தான். அதுவே ஃபுல் இதுன்னு நினச்சிட்டு உட்காந்துக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஸ்ரீமத்து தேவைப்படுது. முரளி மூலமாக தான் உங்களுக்கு ஸ்ரீமத்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பாவ காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க.
நிறைய குழந்தைங்க நிறைய தவறுகள் பண்ணுறாங்க, பிறகு சேர்த்து வச்ச அனைத்தும் அழிஞ்சு போயிடுது. ஏன்னா நீங்கள் எப்போ தப்பு பண்ணுறீங்களோ அப்போ மாயா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக உங்களை மாற்றிடுது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அகங்காரம் கொண்டவர்களாக ஆனீங்க அப்படின்னா மாயா உங்களை நிறைய பாவக்காரியங்கள் பண்ண வச்சிடும். நீங்கள் குழுவை உருவாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரிரு பெண்களாவது அந்த தலைமை, அந்த குழுவின் தலைமையில் இருக்கணும். சும்மா அந்த குழு கீழே இருக்கிறவங்கள, அந்த குழுவை வழி நடத்துகிறவங்களே பெண்கள் இருக்கணும். ஸோ அவர்களுடைய ஆலோசனையின்படி அனைத்தையும் உங்களால் அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஞான கலசத்தை லக்ஷ்மிக்கு தானே பாபா கொடுத்தாரு, அப்படி தானே இதில் காட்டி இருக்கிறாங்க பக்தியில். ஸோ இங்கே மாமாவுக்கு கொடுக்குறார் இல்லையா? அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அசுரர்களும் அதை குடிப்பதற்கு வந்தார்கள்னு புராண கதையில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஞான அமிர்தத்தை குடிக்கிறவர்களில் அசுர குணம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த யஜ்யத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நினைவு தான் இந்த கதை. ஏன்னா நிறைய பலவிதமான தடைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. முழு நாளும் அவங்களுடைய புத்தியில் யாரை பற்றியாவது ஒரு தவறான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. பொருளை சொல்கிற விஷயம்தான் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எது நடந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்பா மட்டும்தான் உங்களை அல்லது யாரை வேணாலும் சீர்திருத்த முடியும். ஸோ அதனால் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கக்கூடாது. நான் அவனை அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாபாவுடைய நினைவில் இருங்க. எல்லோருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்ற எல்லாத்துலேருந்தும் விலகி வச்சுருக்கணும் நம்ம புத்தியை. அப்போ தான் உங்களால் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆக முடியும். மாயா ரொம்ப ரொம்ப பலசாலி, யாரையும் விடுறது கிடையாது. அதனால் உங்களுடைய செய்தியை எப்போவுமே பாபாவுக்கு எழுதுங்க. பாபா கிட்ட இருந்து கட்டளைகள் பெற்றுக்கொண்டே இருங்க. ஏன்னா எப்படியும் பாபா கிட்ட இருந்து நமக்கு எல்லாத்துக்குமான கட்டளைகள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. பாபா சில விஷயங்களை குறிப்பிட்டவருக்கு மட்டும் புரிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க. சரி தப்பு. அதாவது சிலருடைய பிரச்சனைகளை கரெக்டாக பாபா முரளியில், அது எப்பவுமே நடக்கும் இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான ஆலோசனை கரெக்டாக அந்த முரளியில் சொல்லுவார். அல்லது அதை கேட்டுட்டு போய் விழுந்திருப்பீங்க. இந்த 2 தான் நடக்கும். ஸோ அப்போ என்னுடைய பிரச்சனை அப்படி கரெக்டாக பாபா சொல்கிறாரு, அப்போ என் மனசில் இருக்கிறது அவருக்கு தெரியும் தானே, அப்போ கண்டிப்பாக அவர் அந்தர்யாமி தானே, எல்லார் மனசில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறவர் தானே அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிறீங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு அப்படி கிடையாது. நான் இந்த ஞானத்தை மட்டும்தான் சொல்கிறேன், மற்றபடி உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்னுடைய குழந்தைன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். ஸோ அது பாபாவுக்கு தெரியும். மற்றபடி பாபா ஒன்றும் எல்லோருக்குள்ளேயும் கிடையாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மனிதர்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஆத்மா தன்னுடைய சிம்மாசனத்தில் அந்த பூர்வ மத்தியில் உட்காந்துட்ருக்குன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப ஈஸியான விஷயம். இருந்தாலும் இதை மறந்துட்டு கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு தப்புனால தான் எல்லாரும் இவ்வளவு விழுந்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களை உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிட்டு இருக்கிறவரை இன்சல்ட் பண்ணி இருக்கிறீங்க. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, எப்போ பாரதத்தில் அதர்மம் வரம்பு மீறி போகுதோ அப்பொழுது தான் நான் வருகிறேன். அது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் இருக்குது. ஸோ இப்போ பாபா வந்திருக்கிறார் அப்படின்னாலே அதர்மமும் தலைவிரித்து ஆட தான் செய்யும். அந்த நேரத்தில் தான் பாபா வரார்.
ஸோ அதனால் குழந்தைங்க இந்த ஞானக்கடலை நல்லா கடைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதாவது இந்த ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இல்லை மற்ற காரியம் செஞ்சாலும் இந்த நேரம் நான் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டை அதுக்கு ஒதுக்கணும். அப்போ தான் உங்களால் உங்களுக்கே நன்மை செய்ய முடியும். இதுக்கு ஒரு பைசா செலவாக போகிறது கிடையாது. யாரும் பட்டினியினால் இறக்க போகிறது கிடையாது. ஸோ பாபாவோடு சேர்ந்து எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. பாபா சொல்கிறாரு, ஞானம் மற்றும் பக்தி, இதற்கு பிறகு வைராக்கியம் வருது. ஞானம்ன்றது சொர்க்கம், பக்திங்கிறது நரகம், இப்போ சங்கமயுகன்றது வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் மறக்கிறது. இது நான் எல்லாத்தையும் மறந்துங்க. நான் ஆத்மா, என்னுடைய சிவபரமாத்மான்றதை தவிர வேறு எதுவும் ஞாபகம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். நான் ஆத்மா, இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். இதே தான் சதா மைண்டில் இருக்கணும். அந்த இறப்பதற்கான பயிற்சி தான் ஒரு விதத்தில் இதை கரெக்டாக சொல்லணுன்னா. ஏன்னா அந்த கடைசி நேரம் பதறாமல் போகிறதுக்கு இவ்வளோ வருடம் நம்ம முயற்சி பண்ணாதான் முடியும். அப்பயும் நிறைய பேர் தோற்றுருவாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் மீது முழு கட்டுப்பாடு இருக்கணும். ஸோ ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுல ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த சட்டத்தையும், ஈஸ்வரிய சட்டத்தை மீறவே கூடாது. உள்நோக்கு முகமுடையவராகி உங்களுடைய புத்தியை ஒரு தந்தையோடு இணைக்கணும். இந்த அழுக்கான பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து அப்படியே மற்றவர்கள் காப்பி பண்ணுவாங்க. அதனால் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். வரதானம், தினம் தினம் இந்த ஞான கருத்துக்களை ரிவைஸ் பண்ணி தீர்வின் சொரூபமாகி துக்கத்திலிருந்து விடுபட்ட உலகத்தின் மகாராஜாக்கள் ஆகுங்கள். சொன்னதே அதை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா? தினம் தினம் பாபா முரளியிலிருந்து முக்கியமான பாயிண்ட்டை எழுதி வைக்கிறீங்கள்ல, டைரியில் அல்லது புத்தியில், அதை அப்படியே வச்சிருக்கக்கூடாது. அதை திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணணும். பாபா இன்றைக்கி இதை சொன்னார். அப்போ தான் அது நல்ல தாரணையாகும். அதை ப்ராக்டிக்கல் அனுபவத்திலையும் எடுத்துகிட்டு வரணும். சண்டே முரளி அதுதான் இல்லையா? நீங்கள் சிந்தனையெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண மாட்டீங்க பிரச்சனை வரும்போது. அதனால தான் அந்த ஞானம்ங்கிற விதை கனி கொடுக்கலை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி நீங்கள் இந்த ஞான கருத்துக்களை தினமும் ரிவைஸ் பண்ணி அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் உங்களால் தீர்வு காண முடியும் ரொம்ப ஈஸியாகவே. அதனால் வீண் எண்ணங்கள்ன்ற சுத்தியில் வச்சு பிரச்சனைகள்ன்ற பாறையை உடைச்சி நேரத்தை வீணாக்காதீங்க இல்லையா? வீண் எண்ணங்கள் இதாக இருக்குமா, அதாக இருக்குமா, அதெல்லாம் சுத்தியிலால் உடைக்கிற மாதிரி. ஒரு பெரிய மலையை சுத்தியிலால் என்னைக்கு உடைக்கிறது? அப்போ என்ன பண்ணணும்? பறக்கும் கலை கற்றுக் கொடுத்துருக்கிறதுல ஒரே குதி, ஹை ஜம்ப். ஸோ நாடகத்தில் அது இப்போ இது ஏன் நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நாடகம். நீங்கள் மேலே போயிடுங்க, எல்லாம் தானாக சரியாயிடும் இல்லையா? நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்கே எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ட்டு முன்னோக்கி போயிட்டே இருங்க. இங்கே இருக்கிற எதையும் திருத்துறது நம்ம வேலை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுடைய பழைய சமஸ்காரம் உங்களுடைய வேலைக்காரனாக ஆகிடும். அது உங்களுக்கு எஜமானனாக இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்ற சிம்மாசனத்தில் உட்காரணும் இல்லையா? நான் சொல்வதை தான் மனம் புத்தி சிந்திக்கணும்.
அப்படி நீங்கள் உட்காந்திங்கன்னா இது நாடகம் எகிரி குதி. இல்லை ஏதாச்சும் நான் சொல்கிறத கேளு, எகிரி மேலே போயிடு, சூக்ஷ்மவதனத்துக்கு போ, பரந்தாமத்துக்கு போ அப்படின்னு சொல்லி மேலே எகிரிடணும். அதுதான் இங்கே விஷயமே. மேலே பறக்கிறது தான் இங்கே தீர்வு. இங்கே போய் எதையும் பண்ணுறது இல்லை, நீங்கள் மேலே போயிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஏஞ்சல், மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வந்தவங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன் பறந்துட்டோம். மற்றவர்களையும் பறக்க வைக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுறோம். ஸ்லோகன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுப்பது தான் மரியாதையை பெறுவது. அவிக்த இஷாரா. இந்த அவிக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யுங்கள். ஸோ நிழலுடைய அருமை வெயிலில் தான் தெரியும்னுவாங்களே, அது மாதிரி இந்த ஜீவன் முக்தியோடைய அருமை ஜீவன் பந்தனத்தில் சிக்கினவங்களுக்கு தான் தெரியுன்றார். இப்போ தான் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறோம் கலியுகத்தில், இல்லையா? ஸோ இதிலிருந்து இப்போ விடுபடுற அந்த அனுபவத்தை இப்போ மட்டும்தான் உங்களால் அனுபவம் பண்ண முடியுன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் ஆல்ரெடி எல்லாம் இல்லையா, ஒரு வெள்ளைக்காரன் வந்து பிடிச்சிட்டான், அவங்ககிட்ட வந்து விடுபடணும். விடுபட்டப்புறம் அந்த சுதந்திர சுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லையா? இல்லாட்டினா அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறோம் பாருங்கள், அதிலிருந்து அப்படி விடுபட்ட அப்படியே இருக்கும் பொழுது தான் அந்த ஜீவன் பந்தனத்திலேருந்து விடுபடுறதுனா என்னன்னே உங்களுக்கு தெரியும். பந்தனத்தில் இருந்ததுனால. தங்க யுகத்தில் அப்படி கிடையாது, இப்படி ஒரு பந்தனமே கிடையாது. அங்கே இதோடைய பரிசை அனுபவிப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த வழியிலிருந்து விடுதலை ஆகிறதுனா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ மட்டும்தான் உங்களால் உடலில் இருந்துக்கிட்டே விடுபட்டு இருக்கிறது, இந்த கலியுகம் துக்கதாமத்தில் இருந்துக்கிட்டே விடுபட்டு இருக்கிறதுனா என்னன்னு அனுபவம் பண்ண முடியும். சொர்க்கத்தில் அனுபவம் பண்ண முடியாது. ஸோ இந்த சங்கமயுகத்தில் தான் முக்தியும் ஜீவன் முக்தியும் அனுபவம் பண்ண முடியும். இது உங்களுடைய ஆஸ்தி இல்லையா? முக்தி ஜீவன் முக்தி இப்பயே கொடுக்குறார் பாபா. அதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அதனால் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், அதோடைய முழு பெனிஃபிட்டை எடுங்க அப்படிங்கிறார். ஸோ இன்றைக்கி முரளி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம பவர்ஃபுல். லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.